ஏன்பா தம்பி இவ்வளோ பரபரப்பாக இருக்கா? ஓகே. இல்லைண்ணே, நாளைக்கு என் காதலியோடு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் அந்த குடும்பஸ்த வாழ்க்கை இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு வேறு தெரியலையா. அதை யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என் கேங்கில் எவனுக்குமே இன்னும் கல்யாணமே ஆகலை. அது என் அப்பாக்கிட்டையும் கேட்க முடியாது. கேட்டால் நாம அடிப்பேன்ல. அதான் யாருக்கிட்ட கேட்கலாம், எப்படி கேட்கலான்னு தெரியலண்ணே. அதை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த குடும்பஸ்த வாழ்க்கை நல்லதா இல்லை கெட்டதாண்ணே? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நான் வேணா ஒரு சின்ன கதை சொல்லவா? சொல்லுங்கண்ணே, கண்டிப்பாக கேட்குறேண்ணே. ஒருத்தன் அவன் காதலிச்ச விஷயம் வந்து வீட்டுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் இந்த பொண்ணெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காதலிச்சவன் கேட்பானா? அந்த பொண்ணு அடுத்த நாளே கூப்பிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் என்ன நடந்தது? கல்யாணம் பண்ண கையோட ஒரு வருஷம் கழிச்சு அவங்க பையனோட குடும்பத்தோடு அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பணத்தேவை ஏற்படுது. அதாவது அந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை மறுபடியும் ரீடிசைன் பண்ணோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறா அப்படி. ஆனால் அவங்க அம்மா என்னடானா வயசான காலத்தில் காசி ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய்க்கு டிக்கெட் சொல்கிறாங்க. அவனுடைய ஒய்ஃப் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ரெக்னென்சி தான். ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அலவன்ஸே அவன் தான் பார்த்தாகணும். இப்போ அவங்க அப்பாவுக்கு செலவு பண்ணுவானா, அவங்க அம்மாவுக்கு செலவு பண்ணுவானா, பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுவானான்னு அந்த செலவுலாம் வச்சு ஒரு கணக்கு போட்டிருந்தா பயமுள்ள ஒரு காரியத்தினால வேலை போயிடுது. இது வேலை போயிடுச்சா? என்னடா சொல்கிறீங்க? அவங்க அம்மா கோயில் போகிறதுக்கு 50,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. இப்போ பொண்டாட்டிக்கு பிரசவம். ஸோ அதுக்கு செலவு பண்ணோம். அப்புறம் அந்த வீட்டை வேறு ரெடி பண்ணோம். இதுக்கெல்லாம் காசு என்னென்ன பண்ணுவாப்ல? இப்போ வேலையும் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணால் காசு வேணுமே. இப்போ செலவு இருக்குது, ஆனால் வேலை இல்லையே. குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் இல்லையா? பல இடங்கள்ல கடத்தை வாங்குறான். அப்படி வாங்கின இடத்துலலாம் இந்த கடனை எப்படி கட்ட போகிறான்? ஸோ இந்த குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் தான் பொறுப்பை எடுத்துக்கிட்டு எப்படி இந்த வேலையை பார்க்க போகிறான்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறான். சரி மேலே சொல்லுங்கண்ணே. எப்படியாவது சமாளித்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவன் தேடும் போது இந்த வேலை போன விஷயத்த குடும்பத்திலே சொல்லலை. அப்படியே ஊற்றி மூடி மடஸ்டாப்பில். ஆனால் என்ன இவருக்கு ஒரு பெரிய வில்லனா இவங்க குடும்பத்திலே ஒரு தற்காப்பில் வேற யானால அவனுடைய மாமா அக்காவோட புருஷன் ஒருத்தர் இருக்கான். அவன் இவனை எப்போ பார்த்தாலும் வெறுப்பெத்திருப்பாப்புல. ஸோ இப்படியே இவங்களுக்குள்ள சரியான மோதல் போயிட்டே இருந்தது. எனக்கும் இதே மாதிரி ஒரு மாமா இருக்கானே, எங்கள் அக்காவில் கட்டினவன். தக்காளி ஒரு நாள் தனியாக இருக்கும்போது மண்டை கீச்சிருந்தோம். ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். ஆட்டா சரிடா. கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. பட் ஆனால் அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ அதை கடைசியில் நான் ஃபைனலாக முடிக்கும் போது சொல்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள அந்த மோடல் வந்து பயங்கரமாகவே இருந்ததுப்பா. ஒரு குடும்பத்தில் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி இருந்தால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அக்காக்கும் அவன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே இல்லை. ஏன்னா டார்ச்சர் பண்ணுறான் பாருங்க. எல்லாம் அவன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு சொல்லி பெரிய மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஸோ குடும்பத்தில் யாரும் எதிர்பார்ப்பல. பொண்ணுக்கே இஷ்டம் இல்லாதப்ப தம்பிக்காரனை சொல்ல வேணும். ஆனால் போலான்ற மாதிரி தான் தட்டி விடுவாப்புல. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சும்மா டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவாப்புல. அது சரிண்ணே, இந்த வேலை போன விஷயம் குடும்பத்துக்கு தெரிஞ்சது இல்லையா? அதுதான்ப்பா, இந்த வேலை போன விஷயம் அவன் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருது. அவங்க மாமாக்காரனே போட்டு கொடுத்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், மாமாவை வந்து சமாளிக்கிறது குடும்பத்தை சமாளிக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்குது. இப்போ வருமானமும் இல்லை, அதே டைமில் குடும்பத்தில் அவனுக்கு மதிப்புமே இல்லை. ஏன்னா கையில் 10 பைசா இல்லாதனால அவங்களுடைய தேவையை அவனால் பூர்த்தி பண்ண முடியலன்ற ஒரு காரணம் இருக்குது. அதே டைமில் வெளியே வர நிறைய கடனை வாங்கி வச்சுருக்கான். ஸோ அந்த கடனையும் அவன் அரைச்சாகணும்ல. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாப்புல. அப்புறம்ண்ணே அப்படி இப்படின்னு புரட்டி எப்படியோ ஒரு பேக்கரி கடை வச்சாப்புல. அந்த பேக்கரி கடை கூட நம்ம கடை பக்கத்தில் தான் போட்டிருந்தான். நல்லா ஓன் ஓடிச்சு. பரவாயில்லைண்ணே, சொந்தமாக வந்து ஒரு பேக்கரி கடை ஓப்பன் பண்ணி என்னதான் கடை வாங்கி பண்ணியிருந்தாலும் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. நல்ல லாபம் பார்த்துருப்பாப்புல. எல்லா கடையும் அடைச்சிருப்பாரு. கண்டிப்பாக நல்லா வாழ்ந்துருப்பார்ல. ஆனால் என்ன பண்ணுறது, ஆப்போசிட்டில் வேற ஒருத்தன் பேக்கரி கடை ஓப்பன் பண்ணால் இவன் கடை டல் அடிச்சிச்சு. ஸோ இவனுக்கும் குடும்ப கஷ்டத்தை வந்து மறுபடியும் வந்து சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற கடனும் அடைக்க முடியாமல், இந்த கடையும் மெயின்டைன் பண்ண முடியாமல், ஆப்போசிட்டில் போட்டவன் லாபம் பார்க்குறான். பட் ஆனால் இவனெல்லாம் பார்க்க முடியலையே. கொடுத்தவன்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ கடைசியில் இவன் வந்து தெருக்கு வர மாதிரி ஆயிடுச்சுப்பா. கஷ்டமாக இருக்குப்பா. சரி, எப்படியோ பைபிளில் திறமை இருக்குது பொழைச்சுப்பா அப்படின்னு நினச்சா அங்கே தான்ப்பா கஷ்டமாயிடுச்சு. அப்படி என்ன நடந்தது? எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா அப்புறம் படத்தை யார் போய் பார்க்குறதையா?
அதான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துதான். ஆமாம்பா, இந்த குடும்பஸ்தன் ஒரு படம் வருதுல்ல, நம்ம மணிகண்டன் நடிச்ச படம். அந்த படத்தோட கதையை தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. நம்ம மணிகண்டன், ஷான்வி மோகனா, குரு சோமசுந்தரம்லாம் நடிச்ச படம்ப்பா. அதுவும் இப்போ ரிலீஸ் ஆக போது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாரு. இந்த குடும்பஸ்தனம் ஆவது சரியில்லையா அப்படின்றத நீயே தெரிஞ்சுப்பா. இந்த கிளைமேக்ஸ்லாம் சரியான ஃபன்னுப்பா, என்ஜாய் பண்ணுவேன். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காப்புல. ஸோ படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்குமே செம்ம ஜோக்காக தான் இருக்கும். பட் ஆனால் அதுலேயும் சென்டிமெண்ட் கொடுத்தா நல்லாவே பண்ணியிருப்பாப்புல. மறக்காம போய் தேட்டரில் போய் பாரு. சரி, டீ கேன்சலு. நான் அந்த குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை. டேய் நில்றா, டீக்கு காசு கொடுத்துட்டு போடா.